இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஜூஸ் பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி 2 கட் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் கட் பண்ணுற மாதிரி இந்த பாட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த மாதிரி சென்டரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் போட்டு விட்டுக்கோங்க. பாட்டம் போர்ஷனை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்க இந்த மாதிரி பாட்டம் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த பாட்டம் போர்ஷனில் அந்த மூடியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் வந்து இந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட வாய்ப்பகுதி இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியை இன்செர்ட் பண்ணி மூடி வந்து போட்டு டைட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. அடுத்தது இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து கலர் டேப் எடுத்துருக்கேன். அந்த கலர் டேப்பை மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பாட்டம்லையும் ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஒட்டி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. அடுத்தது நான் வந்து பெயிண்ட் எடுத்துருக்கேன். அந்த பெயிண்ட் இந்த பாட்டிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் வேஸ் வந்து ரெடி ஆயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே பாட்டம்க்கு வந்து வேற கலர் கூட கொடுக்கலாம். நான் வந்து என்கிட்ட ஒரு கலர் தான் இருந்துச்சு, அதனால சேம் ரெட் கலரே வந்து பாட்டம்க்கும் டாப்புக்கும் கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான கியூட்டான ஃப்ளவர் வேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வேஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க.